ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த ஹேர் கண்டிஷனர் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பீக்கரில் ஆயில் ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதில் BTMS 50 நான் 4 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எமல்சிஃபையும் பண்ணும் ப்ளஸ் கண்டிஷனிங்கும் பண்ணும். அண்ட் சீட்டல் ஆல்கஹால் 4 கிராம்ஸ். இது திக்காக க்ரீம், நான் அந்த கண்டிஷனர் வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், ப்ளஸ் ஹேருக்கும் வந்து நல்லது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷியா பட்டர் நான் 3 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மேங்கோ பட்டர் இல்லை வேறு எதாவது பட்டர், அப்படி இல்லைனா எதாவது கெரியர் ஆயில் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுற 3 கிராம்ஸு. நீங்கள் உங்கள்கிட்ட ஆர்கன் ஆயில் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது எஸ்டஸ் IPM அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்டர் ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்டில் வாட்டர் நான் 76 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹைட்ரோசோல் கூட இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளிசரின் நான் ஆட் பண்ணுறேன். கிளிசரின் 7 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஹை பர்சன்டேஜில் ஆட் பண்ணுறேன், ஏன்னா இது வாஷ் ஆஃப் ப்ராடக்ட்ன்றதுனால. அடுத்து பாலிகார்ட்னியம் 10, இது கண்டிஷனிங்காக தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 1 கிராம் ஆட் பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக போதும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பீக்கர் வாட்டர் ஃபேஸ் அண்ட் ஆயில் ஃபேஸும் ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணிவிட்டு அந்த வேக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஃபேஸை தூக்கி ஆயில் ஃபேஸில் போர் பண்ணிவிட்டு ஸ்டிக் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக க்ரீம் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹேர் கண்டிஷனர் மெத்தடும். ஸோ வந்து நம்ம பிளெண்டர் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த டெம்பரேச்சர் வந்து 45 டிகிரி செல்சியஸ் கீழே வருதான்னு நம்ம பார்க்கணும். 45 டிகிரி செல்சியஸ் கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம கூல் டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூல் டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ப்ரிசர்வேட்டிவ் ஈகோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், இது ரெண்டும் தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். விட்டமின் E ஆயில் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். ஸோ விட்டமின் E ஆயில் 0.5 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் 0.5 ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஹைட்ரோலைஸ் சில்க் ப்ரோட்டீன்ஸ், ஓட் ப்ரோட்டீன் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் அதை டிஸ்டில் வாட்டரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து க்ரீமாக நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.